அண்ணாகிட்ட போயிடு. அண்ணாகிட்ட சொல்லிடலாம். சரிங்களா? नको नको बोलता सुन रहा है बोलता सुन अजनपा அண்ணா सब बात करता என்னடா அந்த பொண்ணு அழுதுனே இருக்குதுண்ணே. அதுக்கு இல்லை, பார்க்கவே பாவமாக இருக்குது. பாவமாகுதா? இந்தா போய் அறுத்துப்படு போ. ஓ, இதான சொன்னா பாவமாகுதுன்னு. போய் அறுத்துப்படு போய். என்னண்ணா? இந்த தொழிலில் பாவம் பண்ணினா பார்க்கக்கூடாது, சரியா? சாரிண்ணா. டேய் படங்க போய் 4 பேருக்கும் சாப்பாடு எழுந்துருப்போ. ஓ, எனக்கு ஒரு சந்தேகண்ணா. என்னடா? இல்லை, பணத்துக்கோசம் தான் அந்த பொண்ணை தூக்கியிருக்கோம். சீக்கிரமாக கை மாற்றத்தை விட்டு என்னத்துக்கு 2 நாளாக வச்சுக்கிறீங்க? ஓ, அதுக்குள்ளே தொழில் கற்றுமா உனக்கு? இல்லைண்ணா, சும்மா கேட்டேன். பொண்ணை கை மாற்றி விட்டால் வெறும் 10 லட்சம் தருவானுங்க. கஷ்டப்பட்டு பிளான் போட்டு பொண்ணை தொகுற நமக்கு வெறும் 10 லட்சம். நாம் கூட ஒரு பொண்ணை வச்சு அவனுங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறானுங்க. நம்ம சம்பாதிக்கணவா? அதுதான் சின்ன பிளான் போட்டுக்கிறேன். என்னண்ணா பிளானிங்? எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் உனக்கு. ஏண்டா? இல்லைண்ணா, சும்மா கேட்டேன். பொண்ணை கை மாற்றுக்கு முன்னாடி இந்த பொண்ணை வச்சு அவங்க அப்பங்கிட்ட பணத்தை கேட்பான். பணம் வந்த பிறகு பொண்ணை நம்ம பாட்டிக்கிட்ட கொடுத்து வழக்கம் போல் பணத்தை வாங்குவோம். பா, சூப்பர்ண்ணா. ஒரே கல்ல 2 மாங்கா. சரியா சொன்னேன். அவன் அப்பங்கிட்ட 10 லட்சம், பாட்டிக்கிட்ட 10 லட்சம், மொத்தம் 20 லட்சம். எப்பண்ணா வாங்க போகிறோம்? அவசரப்படாதா. பொண்ணை தூக்கி வெறும் 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் போகட்டும். பொண்ணை பெற்றவன் துடிச்சு போயிருப்பான். அப்போ ஃபோன் பண்ணி கேட்பான், பணத்தை வாரி கொடுப்பான். பா, வேற மாதிரி ஆளுண்ணே நீ. உங்கள்கிட்ட தானே தொழிலை கற்றுக்கணும். நகராத, கொஞ்சம் நகர்ந்தாலும் உன் மூளை செதறிடும். இப்போ நீ நகர்ந்த உன் மூளை செதறிடும். மேடம், நான் உங்கள் அண்ணன், ஞாபகம் இருக்கா? அத நான் கேட்கணும். 2 வருஷமா எங்கடா போயிருந்த? டாவா? மேடம், நான் இப்போ உங்கள் அண்ணன் இல்லை, ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதுக்கு கிவ் மீ சம் ரெஸ்பெக்ட். அதெல்லாம் கொடுக்க முடியாது. உங்ககிட்ட பேச முடியுமா? சரி, நான் வரேன். இப்போதானடா வந்த, அதுக்குள்ள எங்க போற? அன்பு தங்கையே, நான் இன்னும் அண்டர் கவரில் தான் இருக்கேன். சரி, வேலூர் வந்திருக்குமே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தேன். பெரிய அண்டர் கவர். 2 வருஷமா நார்த் இந்தியாவில் தானே இருந்த, இப்போ என்ன தமிழ்நாடு பக்கம்? மத்திய பிரதேசில் சுதீஷ் சர்மா கேங்குன்னு ஒன்று இருக்குது. பொண்ணுங்களை கடத்தி விற்கிறது தான் அந்த கேங்கோட வேலை. 2 வருஷமாக அந்த கேங்கில் அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருந்தேன். அவங்களோட மொத்த நெட்வொர்க்கையும் ஸ்டடி பண்ணி எல்லா டீட்டெயிலையும் டிஜிபி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன். மொத்த கேங்கையும் பிடிச்சோம். ஆனால் அதில் ஒருத்த மட்டும் தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதா இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுது. குறிப்பாக
வேலூர் ராணிப்பேட்டையில். ரீசெண்டாக ஏதாவது பொண்ணு காணாம போனதா கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கா? ஆமாம், ஸ்கூல் பொண்ணு ஒன்று காணாமல் போனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆனால் அது லவ் மேட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு பேக்ல இருந்து லவ் லெட்டர் கிடைச்சிது. ஒருவேளை அந்த பையனே கூட. நோ, நீ அப்படி யோசிக்காத. இது கண்டிப்பாக அவனுங்களோட வேலையாக தான் இருக்கும். அவனுங்களுடைய முதல் டார்கெட்டே ஸ்கூல் பொண்ணுங்க தான். அலட்சியமாக இருக்காத. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. சீக்கிரமாக விசாரணையை ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? சரி, நான் வரேன். நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன். இருடா, அதுக்குள்ள எங்க போற? பிரியாணி செய்யறேன், சாப்பிட்டு போ. அதுக்கு முன்னாடி சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு போ. ஐயோ, உன்னோட காப்பியா? இப்ப நான் நல்லா காஃபி போடுவேன்டா, குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. சரி வா, என்னத்தான் டெவலப் ஆகிக்கிறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சூப்பர் காஃபி ஒன்று குடிக்க போற பாரு.